தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு 3 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அரசாங்க குத்தகைகளை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் வடமாநிலம் ஒன்றைச் சேர்ந்த முக்கிய தலைவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MECC விசாரித்து வருகிறது. மாநில மந்திரி பசார் அலுவலகத்தின் கீழ் 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் சாலை பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு குறிப்பிட்ட சில நிறுவனங்களை அமர்த்தியதன் பேரிலும் அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்நிறுவனங்கள் அவரின் மகனுடன் தொடர்புடையவை என MECC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் வாயிலாக அத்தலைவரின் மகன் அக்குத்தகை திட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்திருப்பதாக நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையில் அக்குற்றங்கள் புரியப்பட்டுள்ளன. அந்நிறுவனங்கள் ஜோடிக்கப்பட்ட தகவல்களை சமர்ப்பித்ததோடு மொத்த குத்தகை மதிப்பில் 5 விழுக்காட்டு தொகையை கமிஷனாக பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த மூத்த தலைவரின் மகனது கட்டுப்பாட்டில் அத்தகைய 15 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. கனிம நீர் புட்டி, பரிசு கொடைகள் மற்றும் நினைவு பரிசுகளை தெரிவிக்கும் குத்தகைகளை அவை பெற்று வந்திருக்கின்றன. அவ்விவகாரம் விசாரணையில் இருப்பதை MECC தலைவர் தான் ஸ்ரீ ஆசாம் பாக்கியும் உறுதிப்படுத்தியுள்ளார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.